இன்றைக்கி நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வி பதில் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அதில் இயல் 1 இன்பத்தமிழ் பார்த்துடலாம். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் பாரதிதாசன். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இதில் அசதிக்கு பொருள் சோர்வு. இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைவு என்கிறதுக்கு வளர்ச்சி என்று பொருள். பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். நம்ம தமிழில் படிக்கும் போது பாரதிதாசனும் பாரதியாரும் குழப்பம். அதை நம்ம வேறுபடுத்தி படிச்சுக்கணும். இன்பத்தமிழ் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் எந்த தலைப்பின் கீழே இருக்கு அப்படின்னா தமிழ். இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த அப்படிங்கிறதோட பொருள் உருவாக்கிய. இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு. தமிழே உயிரே வணக்கம், தாய்விள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தை நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். இப்போது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடை ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். சேர்த்து எழுதணும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். இப்போ பிரித்து எழுதணும். அமுதென்று, அமுது கூட்டல் என்று, செம்பியர், செம்மை கூட்டல் பயிர். அடுத்த தலைப்பு தமிழ் கும்மி. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் இயற்றாத நூல் அப்படின்னு பார்த்தா மாங்கனி. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்று தென்றல். தென்றல் அப்படிங்கிறது இவரோட இதெல்லாம் கிடையாது. கனிச்சாறு அப்படிங்கிற நூல் எத்தனை தொகுதியாக வெளிவந்திருக்குன்னா 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. நிலம் 8 திசையினும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற பாடல் வரி கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இருக்குது. மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும் அப்படிங்கிற வரியில் மேதினி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் உலகம். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அந்த பாடலில் ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல்கோள் என்று பொருள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படிங்கிற பாடல் வரியில் ஊழி அப்படிங்கிறதோட பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் அப்படிங்கிற வரிகளில் உள்ள பூட்டருக்கும் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி அப்படிங்கிற பாடலை பாடியவர் வாணிதாசன். இப்போ மதிப்பீடு. சரியான விடை தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. பிரித்தெழுதுக. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். சேர்த்தெழுதுக. பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. அடுத்த தலைப்பு வளர்த்தமிழ். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. அந்த பாடலடிகளுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல் பெணலாம் எங்கள் தாய் அப்படிங்கிற பாரத தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாக தான் இருக்கும். தமிழன் கிளவியும் அதனோரட்சே அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கரு தினை ஆயின் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம்.
இதில் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம். பாகற்காய் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா பாகு அல் காய். பாகுனா இனிப்பு, அதான் பாகு. இனிப்பு அல்லாத காய் தான் பாகு அல் காய், பாகற்காய் அப்படின்னு சொல்கிறோம். தமிழன் கண்டாய் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம். அக்ரிணை அதோட பொருள் வந்து உயர்வு அல்லாத திணை. மா அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது, அதில் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. தமிழ் கவிதை வடிவத்தை 4 வகையாக பிரிக்கிறாங்க. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவத்தை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை. வளஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னா அ, ஏ, ஓ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ள. வலஞ்சொல்லினா வலது பக்கத்துலேருந்து நம்ம அதை எழுத்து ஆரம்பிக்கணும். இடஞ்சொல்லினா இடது பக்கமாக இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தமிழுக்கு முத்தமிழ்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த முத்தமிழ் என்னென்னு பார்க்கலாம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முத்தமிழ்னா என்னது? 3 தமிழ். அப்போது இதில் என்னது? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் நடக்கிறது, எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறை கொலைகளை சுட்டி காட்டும். தாவர இலை பெயர் ஆல், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை, கீரை. அருகு, கோரை, புல். நெல், வயல் நெல், வரகு, தாள். மல்லி, தழை. சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல். கரும்பு, நாணல், தோகை. பனை, தென்னை, ஓலை. கமுகு அதாவது பாக்கு, கூந்தல். தமிழ் எண்களை படிக்கலாம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, கடலை உருண்டை நன்கு சவைத்து ருசித்து சாப்பிட்ட எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க இப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸாக ஒரு வாக்கியமாக படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்புறம் சில தமிழ் சொற்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பழைய நூல்களில் இடம் பெற்றிருக்கு. இது சொல்லிக்கிட்டே போனால் நேரம் ஆகும். அதை நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி இங்கே பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் 20 வார்த்தைகள். சில வார்த்தைகள் ஒரு நூலில் இருக்குது, 2 நூலில் இருக்குது, 3 அந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியான விடை தொன்மை அப்படிங்கிறது பழமைன்னு பொருள். பிரித்து எழுதணும். இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சேர்த்து எழுதணும். இப்போ சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். சில டைமில் நம்ம சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கணும்? சிலப்பு அதிகாரம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ கிடையாது. சிலம்பு கூட்டல் அதிகாரம். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக வடிவமைக்க என்ன வேணும் அப்படின்னா எண்கள் தான் வேணும். அடுத்த தலைப்பு கனவு பலித்தது. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். இதில் ஃபுல்லாக என்ன வருது அப்படின்னா சில வரிகள் இருக்கும், அது எந்த நூலில் இருக்கும், அதை யார் பாடினா அப்படிங்கிறது இருக்கும். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறத பாடியவர் ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பது. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. சில காரியங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வெண்ணிற ஊசி அப்படிங்கிறது ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுனால பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஊசியால் தைக்கிறது அப்படின்னா பதியும், பதிற்றுப்பத்து. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிற நூல் தொல்காப்பியத்தில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? தொல்காப்பியம் தான் பழமையாக வந்திருக்கு. அப்போ அதில் நிலம், நீர், தீ, வழி, அந்த 5 நிலம், நீர், ஆகாயம், அது காற்று, அதோ அந்த 5மே தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. நம்மளுக்கு டவுட் வரும், அதுலேயும் தைத்திருக்கு இதுலேயும் தைத்திருக்கு, அதில் வந்து வெண்ணிற ஊசியால் தைச்சிருக்காங்க. அப்போ ஊசி
பதிஞ்சிருக்கு. 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைச்சிருக்காங்க. அப்போ நரம்புக்கு வருது. அப்போ நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிற பாடல் வரி எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? கடல் நீர் கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் 40. கடல் நீரை போய் பார்க்கணுன்னா காரில் போய் 40 நாள் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி ஞாபகம் வச்சு ஷார்ட்கட்டாக வச்சு படித்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு நற்றிணையா தொல்காப்பியமாக பதிச்சு படித்தா கன்ஃபியூஸ்ட் ஆயிடும். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. இதில் 10 எப்படின்னா அதில் எப்படி 10 பார்த்தோம்? வெண்ணிற ஊசியால் தைச்சது. இதில் வெள்ளூசி. அப்போது நெடு வெள்ளூசி ஊசி அது இருக்கா தைச்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்சுரா எரிந்தன சுரிங் நரம்பின் முடிமுதிர் பரதவர். நரம்பு நற்றிணை. ஏற்கனவே நம்ம ஒரு நரம்பினால் தைத்த நற்றிணைன்னு பார்த்துருக்கோம். அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க நரம்பு. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்றி செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து திருவள்ளுவ மாலையில் ஏற்கனவே இடம் பெற்றிருக்கு. அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது தொலைவில் இருக்குது, தூரத்தில் இருக்குது. அது பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு கருவியை யார் கண்டுபிடிச்சானா அறிஞர் கலீலியோ. ஆனால் இது திருவள்ளுவ மாலையில் முன்னாடியே இருக்குது. அந்த பாடலை பாடினவர் கபிலர். திணையளவு போதா திருப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற பாடல் வரி திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை தான் திணை பனை அப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தலைப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகை எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அது என்னெல்லாம்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். முதல் ஓ வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் எப்படி பிறக்கு அப்படின்னா வாயை திறக்கிறதுனால உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இந்த 3 காரியம். ஒலி வரி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒலி அதாவது சவுண்டு ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. அப்போ ஒரு எழுத்து இருக்குன்னா அதுக்கு ஒலி வடிவமும் இருக்கணும், வரி வடிவமும் இருக்கணும். வல்லின எழுத்துக்கள் என்னென்னா நம்மளுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். கசடகபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். அதெல்லாம் மெய்யெழுத்தில் வந்தால் வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் குறில் நெடில் என வகைப்படுத்துதோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. குறில் என்ன? அ. நெடில் எழுத்துனா என்னது? ஆ. அப்போது ஆக்கு 2 மாத்திரை, ஆக்கு 1 மாத்திரை. மெய் அளவுனா மெய் எழுத்து. இக்கு அப்படின்னா என்னது? அரை மாத்திரை. உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்போ கபிலர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது, அதுக்கு மாத்திரை கண்டுபிடிக்கணும். க அப்படிங்கிறது என்னது? குறில் 1 மாத்திரை, பி 1 மாத்திரை, ல 1 மாத்திரை. அப்போ மொத்தம் 3 மாத்திரை ஆகிட்டு. என்னது? மெய் எழுத்து இர். அப்போ அரை மாத்திரை. அப்போ 3 அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். இப்போ பொறுத்துக. இணையம் அப்படின்னா இன்டர்நெட். புலனம் வாட்ஸ்அப். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ். சர்ச் இன்ஜின் தேடுபொறி, வாய்ஸ் சர்ச், குரல் தேடல், ஃபேஸ்புக், முகநூல், இமெயில், மின்னஞ்சல். இதோட இயல் 1 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முடிவடைகிறது.